முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியிடும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக தேர்தல் பணிக்குழுவினர், கழக தொண்டர்கள் உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு உட்பட்ட 40வது வட்டம் ஜிவி தோட்ட பகுதியின் 12 முக்கிய வீதிகளிலும் கழக அவைத்தலைவர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். அஜீஸ் நகர் 2வது தெரு மற்றும் 28வது வார்டுக்கு உட்பட்ட இடங்களில் கழக அவைத்தலைவர், அமைச்சர் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். 40வது வட்டம் மீனவர் குடியிருப்பு, மங்கம்மாள் தோட்டம் ஆகிய பகுதிகளில் அமைச்சர்கள் மற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தனர். 43வது வட்டத்திற்கு உட்பட்ட காசிமேடு, சிஜி காலனி ஆகிய பகுதிகளில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர், அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். வாசுதேவன் நகர், MCM கார்டன், திருநாவுக்கரசர் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள் வேன் மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இடைத்தேர்தல் மட்டுமல்ல, வர இருக்கும் பொதுத் தேர்தலிலும் யாரும் அம்மாவை எதிர்த்து நிற்க மாட்டார்கள். மக்கள் அவர்களுக்கு யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். இனி தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். 42வது வட்டம் திலகர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். 39வது வட்டம் தேசிய நகர், பொன்னுசாமி தெரு ஆகிய பகுதிகளில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர், அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள் நூற்றுக்கணக்கான தொண்டர்களுடன் இணைந்து வாக்கு சேகரித்தனர். 39வது வார்டு பாரதியார் நகர், விநாயகா நகர், இந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர், அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். 43வது வட்டம் கொருக்குப்பேட்டை பகுதியில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர், அமைச்சர் மற்றும் கழக தொண்டர்கள் வேன் மூலம் வாக்கு சேகரித்தனர். அம்மா தொட்ட இடம் துலங்கும், அம்மா கை பட்ட இடம் மிளிரும். ஆகவே தொட்ட இடம் துலங்க வரும் எங்கள் தெய்வ மகள் RK நகரை இன்றைக்கு தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். வாக்களியுங்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு. 47வது வார்டு அனந்தநாயகி நகர், ராஜீவ்காந்தி நகர், ஹரிநாராயணபுரம் ஆகிய பகுதிகளில் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வாக்கு சேகரித்தனர். நேதாஜி நகர் முதல் தெரு பகுதியில் அமைச்சர், நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகர் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள் வேன் மூலம் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். தொடர்ந்து அதே பகுதியில் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகர் மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நேதாஜி நகர் 3வது தெரு பகுதியில் அமைச்சர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கொருக்குப்பேட்டை சேனியம்மன் கோவில் தெரு, ரெட்டைக்குழி தெரு பகுதியில் அமைச்சர் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். தனி ஒரு மனிதனுக்கு உணவு என்றால் எதிர்த்தினை அழிச்சிடுவோம். அதே பாரதி இப்ப இருந்தால் என்ன பண்ணிருப்பாரு? தனி ஒரு மனிதனுக்கு உணவு கொடுத்த அம்மாவை வணங்கிடுவோம் அப்படின்னு பண்ணிருப்பாரா இல்லையா? நான் கேட்க வேண்டியது RK ஓகே, RK ஓகே. உங்க சின்னம் புரட்சி தலைவி சின்னம், அம்மா சின்னம். 40வது வட்டம் வஉசி நகர் பகுதியில் கழக அவைத்தலைவர், அமைச்சர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான சாதனைகளை எடுத்துக் கூறி திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டனர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு உட்பட்ட இருசப்ப மேஸ்திரி தெருவில் கழக அவைத்தலைவர், அமைச்சர் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். 38வது வார்டு தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் 5வது தெருவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் பொதுமக்களை நேரில் சந்தித்து திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டனர். 47வது வட்டம் கொருக்குப்பேட்டை ஜீவா நகர் பகுதிகளில் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். 39வது வார்டு ஏஇ கோயில் தெரு, தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர். 40வது வார்டு வஉசி நகர் செல்லியம்மன் கோவில் தெருவில் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். காசிமேடு மீன்பிடி துறைமுக பகுதியில் மீனவ மக்களிடம் அமைச்சர் மற்றும் கழக தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கடலுக்குள் மீன்பிடிக்கும் மீனவர்களிடம் வாக்கு சேகரிப்பதற்காக
படகில் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டனர். நேதாஜி நகர், சாஸ்திரி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அமைச்சர் மற்றும் கழக மகளிர் அணியினர் தாரை தப்பட்டை முழங்க வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். 41வது வட்டம் எம்ஜிஆர் நகர் குடிசை மாற்று வாரிய பகுதி, 42வது வட்டம் வீராகுட்டி தெரு, ஆரணி ரங்கன் சந்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.